மிகுந்த பலனை கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில கோதுமை மணியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணாரு? விழுந்தார், செத்தார். எப்படி மரித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆணிகளால கைகள்ல அடிக்கப்பட்டார், ஈட்டியில விழாவில சுற்றப்பட்டார், முன்முடி சுற்றப்பட்டது, கால்கள் ஆணிகளால அடிக்கப்பட்டது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அநேக பாடுகள் நமக்காக பட்டார். ஒருவேளை ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்க. அந்த படத்துல மனுஷனுடைய சிந்தனைக்கு எவ்வளவு எட்டுச்சோ அது வரைக்கும் தான் அந்த படமா மாத்தினாங்க. ஆனா முழு ஆண்டவருடைய அந்த வாழ்க்கையை கண்டிப்பா யாரும் பார்க்கல. அது ஒரு பகுதி தான். ஆனா அதை விட கோரமா, அதை விட பயங்கரமா ஆண்டவர் வந்து சிலுவையில அடிக்கப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அப்போ அந்த தெய்வம், அதான் வசனம் 25ஆம் வசனத்துல வாசிங்க, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தின் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனை சிநேகித்தினா, ஜீவனை விரும்பினா அது என்னாவும் என் நிமித்தமாக அந்த ஜீவனை கொடுத்தினா அது உனக்கு மிகுந்த பலனை. அப்போ பிதாவுக்காக, பிதா நியமித்த அந்த ஒரு திட்டத்துக்காக, தீர்மானத்துக்காக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். கோதுமை மணியாய் உலகத்துல வந்து வாழ்ந்து விழுந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இருந்தார். இந்த விதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எப்படியே நான் மேல போட்டேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணும்? வளராது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குருவி, காக்கா என்னென்ன வருது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். இந்த விதைக்கு வளர்ந்தே இருக்காது. இந்த விதைய நான் என்ன பண்றேன், அப்படியே தூக்கி இப்ப மேல போட்டேன்னு வச்சுங்களேன், அதனால நான் கீழே கீழே போட்டேன், அதனால இப்ப மேல போடுறேன், அதனால எதனா வளருமா? வளராது. இதே விதையை எடுத்து நான் வெளில போடுறேன், கொஞ்சம் என்ன ஆகும்? நிறைய பேர் மிதிப்பட்டு அடிபட்டு வளராது. அதே விதைய நான் நிலத்துல போட்டு அது மேல மண்ணை மூடும்போது அது வளர்றதுக்கான சூழல் உருவாகும். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளையாகிய நாம் இந்த கோதுமை மணியை போல நாம நிலத்தில் விழுந்து மண்ணினால மூடப்பட்டிருக்கோம். மண்ணு மூடப்பட்டு எதை குறிக்குதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மறைக்கப்பட்டிருக்கணும். தெய்வம் நம்ம மூலமா வெளிப்படணும். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு நாம மறைக்கப்பட்டு இருந்தாதான் நாம நல்ல கோதுமை மணியாய். இல்ல நான் வெளிலதான் இருப்பேன், நான் என்ன வெளியே காட்டுவேன், நான் வந்து என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக என்னுடைய பிரபலத்துக்காக தான் நான் ஓடுவேனா, கோதுமை மணியாய் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்ட ஒரு காரியத்தை ஒன்று அன்னைக்கு ஷேர் பண்ணுவேன். என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை குறித்து ஒரு ஆட் ஒன்று போட்டுருக்கேன். ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு நாள் எப்போ இது நடக்குது அப்படின்னு போட்டு அதில் வந்து என்னுடைய ஃபோட்டோ போட்டு நான் மொபைலில் மறந்துட்டேன், இல்லை அதை காட்டியிருக்கேன். அப்போ நான் உணர்ந்தப்போ அந்த காரியத்தை குறித்து ஃபோட்டோவை பற்றி எனக்கு ஒரு இடர்லாவே இருந்தது. ஆனால் நான் அதை எடுக்கணும்னு என்ன வரல. திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது நான் அதை காலையில் திருப்பம் யோசிக்கும் போது ஒரு பிரதர் சொல்றாரு, ஐயா நாம மறையணும், தெய்வம் வெளியே வர்றாங்க. முதல் வழியா ஆஃபீஸ்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அதை திரும்ப எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்ப அந்த இதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி ஏன் சொல்ல வரேன்னா, தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுறாங்க, நாம மறையணும். விதை பலன் தர நாம் முதலாவது மறையணும். ஆமென். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மண்ணு மூடும் பொழுது என்ன ஆகுது? மண்ணு நம்ம மேல விழுந்தாதான் மறையுது. ஒண்ணு நம்ம வந்து மடிந்து போகுது. இந்த விதை எப்ப சாவுது? இது மேல மண்ணு விழுந்தாதான் அது சாகும். அப்போ ரெண்டாவது காரியம் இந்த விதைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நான் இல்ல கிறிஸ்துவே என்னில். நான் சாகணும், கிறிஸ்து பிழைக்கணும். நான் சாகணும், கிறிஸ்து எனக்குள்ள வளரணும். நான் சாகணும், கிறிஸ்து எனக்குள்ள உயரணும். ரெண்டாவது விதைக்குரிய காரியம் என்னன்னா வடியணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்த விதை மண்ணுக்குள்ள நம்ம போட்டோம், இது வந்து செத்துருச்சு. மூன்றாவது இது என்ன பண்ணும்? அந்த மண்ணை தள்ளி கொண்டு மேல விதையா வெளியே வரணும், கிளியா எழும்பி வரணும். அப்போ இது எதை குறிக்குது? நம்ம விதையா விதைக்கப்பட்டோம், நம்ம வந்து மடிந்துட்டோம், அதோட கூட சுய செத்துருச்சு. அதோட கூட இல்ல,
வருகிற பிரச்சனை, போராட்டங்கள், துக்கம், அவமானம், நிந்தை, வேதனை, கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் தாண்டி மேல் நோக்கி நாம எழும்பி வரணும். அதுதான் இந்த விதையிலிருந்து 3 காரியங்கள் நம்ம கத்துக்கிறோம். அப்போ ஊழியர் ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது, ஆண்டவருடைய பிள்ளையா வாழும்போது, ஊழியத்துல நம்ம இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள், நம்ம எழும்ப முடியாதபடி காரியங்கள் இருக்கும். நைட்டு ஃபுல்லா வேலை செய்துட்டு இல்ல ஆண்டு சமூகத்துல இருந்து காலையில ஊழியத்துக்கு வரணும், இல்ல நேற்று ஃபுல்லா ஊழியம் செய்துட்டு காலையில சர்ச்சுக்கு வரணும்னா கஷ்டமா தான் இருக்கும். நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா நான் படுக்கும்போது 1 மணி, காலையில திரும்ப 4 மணிக்கு எழுந்தேன், தூக்கமே இல்லை. ஏன்? நான் இந்த சுயம் சத்தாதான், நான் ஆண்டு சமூகத்துல இருந்தாதான் இங்க வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், ஆண்டவர் நாம மகிமைப்பட முடியும். அப்போ கோதுமை மணி போல இருக்கிற நாம் முதலாவது மறைக்கப்பட்டிருக்கோமா? 2வது நம்ம மடியை ஒப்பு கொடுத்துருக்கோமா? 3வது பிரச்சனைகளை தாண்டி எல்லாவற்றையும் உதறி மேல் நோக்கி எழும்பி வரோமா? அப்படி இருக்கோம்னா நம்ம நல்ல விதையா இருப்போம். இல்லனா அது செத்த விதையா? அதனால ஆண்டவருக்கு இந்த விதையினால நமக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனமே இல்லை. இந்த சரி சாகணும் அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல வாழ்ந்து ஆண்டவருக்காக மரித்து போகுது அப்படி இல்லை. சாகணும்னா இந்த விதை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதை செய்து முடிவதுதான் சாகுது. ஆண்டவர் உங்களை என்ன எதற்காக உருவாக்குனாரோ, எதற்காக அவர் படைத்தாரோ, எதற்காக என்ன திட்டத்துக்காக பூமிக்கு அனுப்பினாரோ, தாயின் கருவில் உருவாக்கினாரோ அதை செய்து முடிக்கிறது தான் நல்ல விதை. அதுதான் சாகுது. அதை செய்யாம ஆண்டவர் என்ன சுவிசேஷகரா அழைச்சா நான் போதகரா போய் வேலை செய்தேன்னா ஆண்டவர் நான் மகிழ்படுமா? ஆண்டவர் நான் மகிழ்படும். அதனால என் வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் என்னை வைத்து என்ன காரியம் செய்ய விரும்போ அது நடக்காது. வேற ஒருத்தரை கூப்பிட்டு அந்த வேலையை செய்து முடிச்சுக்கிறார், அந்த வேலை தடப்படாது. அப்போ தெய்வம் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்கிறது தான் சாகு. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகிறதுக்காக அர்த்தம். சரி, இன்னொரு காரியம், இந்த கோதுமையில பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 3 பாகங்கள் இருக்கு. நீங்க பாக்குற வெளிப்பகுதி ஒண்ணு, நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், அது 2ஆ பிரிக்கும். இதுல பாத்தீங்கன்னா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுல இந்த வெளிப்புறம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க பாக்குற இடம், இது பேர் பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க, வெளிப்புறம். இது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது உள்ள இன்னொரு 2 பகுதி, ஒரு இது வெளி நீங்க பாக்குற வெளிப்பகுதி ஒண்ணு, அது இல்லாம இன்னொரு 2 பாகங்கள் உள்ள மறைந்திருக்கு. ஒண்ணு என்னன்னா ஜெம் அப்படின்னு, இந்த நடுவுல இதுக்குள்ள நடுவுல இருக்கு பாத்தீங்கன்னா கோடு, நல்லா பாருங்க, அந்த கோட்டு அதுக்கு பேர் என்னன்னா ஜெம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதை குறிக்கிறதுனா அந்த ஜெம் உள்ளதான் விதை இருக்கு. நீங்க பாக்குற வெளிப்புறத்துல இல்ல, அந்த ஜெம்முன்ற நடு பகுதியில தான் அந்த விதை தான் வளருது. 2வது பாத்தீங்கன்னா இதுல எண்டோஸ்பேம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது எங்கன்னா இன்னொரு பகுதி, மேல் பகுதி, அதாவது இந்த விதைக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் கோட், நடுவுல என்ன இருக்கு, அந்த ஜெம்ன்ற விதை பகுதி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த எண்டோஸ்பேம். இது எதுக்கு குறிக்குதுன்னா, இதுக்குள்ளதான் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்ற அந்த சத்து பொருள் இருக்கு. இதுலதான் அந்த நம்ம அரைக்கிற மாவு உருவாகும். அப்போ இதுக்குள்ள 3 காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த 3 காரியங்கள், வெளிப்பகுதின்றது அந்த சரீரத்தை குறிக்குது, இந்த ஜெம்ன்றது விதைன்றது நம்ம ஆத்மாவை குறிக்குது, இந்த எண்டோஸ்பெம்ன்றது நம்முடைய ஆவியை குறிக்குது. இயேசு வெளிப்பகுதியாக சரீரத்துல அடிக்கப்பட்டார், ஆத்மாவில என்ன பண்ணாரு, நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். அப்ப ஆவி, ஆத்மா, சரீரத்தை தெய்வம் நமக்காக பூமியில வாழ்ந்து மடித்து நமக்காக கொடுத்தார். அப்போ இந்த விதையானது இந்த 3 பகுதி, இதுல இருக்க 3 பகுதி, ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கோ அது போல இந்த கோதுமை வேற எந்த விதையிலும் நீங்க பார்க்க முடியாது. கோதுமைக்குள்ள 3 பகுதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த விதை, இந்த விதையானது நல்ல நிலத்துல விழுந்தாதான் அது பலன் கொடுக்க முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு 2 பகுதி இருக்கு. இது என்னன்னா, மனுஷனுக்கு எப்படி ஒரு ஆத்மாவோ அது போல இதுக்கு ஒரு ஜீவன், இதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு.
அப்போ ஆத்மாவுக்குள்ள எதுக்கு நம்ம ஜீவன் எங்க இருக்கு? ஆத்மா. நம்ம உயிர் வந்து ரத்தத்துல இருக்கு. அப்போ ரத்தம் எங்க இருந்து உருவாகுது? மச்சையில இருந்து உருவாகுது. அப்போ ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது ஆத்மா தான். அது போல இந்த விதைக்கு ஒரு ஆத்மா போன்ற ஒரு பகுதி இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல இந்த விதையானது வளரும் பொழுது 2 பிரிவா பிரியும். ஒண்ணு வந்து மேல் நோக்கி வளர்ற ஒரு பகுதி, மேல பச்சையா வளரும் பாத்தீங்களா அது. ரெண்டாவது வந்து ஒரு பகுதி கீழ் நோக்கி வேறு ஒண்ணு போகும். அப்போ இந்த விதை நல்ல நிலத்துல விழுந்து அது மேல தண்ணி மண்ணு போட்டு மூடி தண்ணியை பாய்ச்சும் போது அந்த விதை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் பெருசாகுமா. சயின்ஸ் அதான் சொல்றது, பெருசாகுது. பெருசாகும் போது இந்த மேல இருக்கு பாத்தீங்கன்னா, கவர் மாதிரி ஒண்ணு இருக்கு, நீங்க பாக்குறீங்களே மஞ்சள் கலர், இந்த பகுதி உடைந்து அது வெளியே வரும். அப்போ தண்ணீர் ஊற்றப்படும் போது அது பெருசாகி விரிந்து உடையுது. ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது அவருக்குள்ள மேற்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வரும்போது நம்ம சுயமாகிய அந்த சரீரம் உடைந்து ஜீவன் வெளியே வரும். எப்போ ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கிறோமோ அதனாலதான் ஃபாதர் பண்ண வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் இலையுதிராய். நம்முடைய வேர் வந்து வசனமாகிய தண்ணீருக்குள்ள ஆவியானவருக்குள்ள நாம இருந்தோம்னா கிளை செடி செழித்து வளரும். வேர் எந்த அளவுக்கு ஆழமா போதோ மரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், கனிகள் அந்த அளவுக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு ஆவியானவர் ஆகிய அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம சுயம் சாகாது. இந்த விதைக்குள்ள தண்ணீர் போகலன்னா அந்த மேல் பகுதி உடைந்து வெளில வராது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சுயம் செத்தவர்களா இருக்கோமா? சுயம் எப்ப சாவும்? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான். இந்த விதை வந்து சரியான சீதோஷ்ண நிலையில் ஒண்ணு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விவசாயம் எல்லாம் சொல்றாங்க, இந்த காலகட்டத்தில் தான் வேர்க்கடலை போடணும், இந்த இதுதான் நெல்லு போடணும் அப்படின்னு சில காலகட்டங்கள் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஒரு விதை முளைக்குன்னா சரியான சீதோஷ்ண நிலை இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம தட்ப வெப்பநிலை இருக்கணும், தண்ணி சரியா பாய்ச்சணும். அப்போ அது போல நம்முடைய வாழ்க்கை சரியா நல்ல கோதுமை மணியா நம்ம வாழ்ந்து மடிக்கணும்னா சரியா ஜெபம் இருக்கணும், சரியான வேத வாசிப்பு இருக்கணும், சரியான காத்திருப்பு ஆண்ட சமூகத்துல வருஷத்து ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அப்ப இந்த விதையில இருந்து நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சரி, இதுதான் நம்ம வந்து இந்த விதையில இருந்து கற்றுக் கொடுக்கிற காரியம். இன்னைக்கு இந்த திரும்ப இந்த வசனத்தை படிக்கலாமா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஓகே, இயேசு எப்படி செத்தார்? அவர் வந்து ஏதோ வந்து சிலுவையில தொங்குனது மாத்திரம் இல்ல, ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அவர் வந்து பிறந்தது முதல் அந்த 33 வருஷம் அவர் வாழ்ற வரைக்கும், நிறைய பேர் வந்து 33 சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கொள்வது வேதத்தின் ஆராய்ச்சி பண்ண விதத்துல என்னன்னா, நம்ம வந்து அந்த கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் 25 அப்படின்னு வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த 6 மாசம் சேர்த்து 3 வருஷம் 33 வருஷம் இல்ல 33 வருஷம். வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு எனக்கு பிறந்தாரோ அன்னைக்குதான் மரித்தார். ஒரே நாள், இயேசு பிறப்பும் மரணமும் ஒரே நாள்ல தான் நடந்தது அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர் நிறைய ஆதாரங்கள் அதுக்கு சொல்றாங்க. நீங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இயேசு டிசம்பர் 25 பிறந்தாருன்னு வேதத்தின்படி எந்த ஆதாரமும் இல்லை, சரித்திர பிரகாரம் எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ அதுக்கு சில காரியங்கள் இருக்கு, அதை பேசினா இப்ப டைம் பத்தாது. அது கண்டிப்பா நான் இயேசுவின் பிறப்பு குறித்து அந்த மாதத்துல நம்ம பார்ப்போம். அதுல நான் சொல்ல உங்களுக்கு அது புரிஞ்சு பார்ப்போம். அப்போ இந்த இயேசு எப்படிலாம் செத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அவருடைய பிறப்பு குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதே ஒரு பெரிய மரணம் தான் பிள்ளைகள். ஆமாவா இல்லையா? நாம வந்து இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கிறோமா? நாம் கீழ்ப்படிந்தோமா? அது வந்து என்ன வேணா பண்ணிடுவாங்க, அப்பா அம்மா சொல்லிருந்த பசங்க கேட்குமா? ஏன்னா அந்த வயசு அது ஒரு சுயம், ஒரு பாடு, அது அவங்களால பண்ண முடியும். ஆனா தெய்வம் தன் பெற்றோருக்கு 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் பிதாவுக்கு மரணப்படிந்தும் கீழ்ப்படிந்தார், பெற்றோருக்கு உலகத்துல கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பிதாவுக்கு அடுத்தவர்களை
அவரை தேடிட்டு வருவாங்க. என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்கிறதுக்கு அவர் கவனமாக இருந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அவரை ராஜாவா ஆக்கிறதுக்காக பிடித்து கொண்டு போவாங்க. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு? விலகி மறைந்து போனார். அப்போ இயேசு எதற்காக என்னை, நான் ராஜாதி ராஜாவா ஒரு நாள் வரப்போறேன், அதுக்காக தான் பிதா என்னை அனுப்புனாரு. இந்த உலகத்தின் ராஜ்யம் என்பது இல்லை அப்படின்றதுல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. அப்போ ரெண்டாவது, அவர் சிலுவையில் அடையும் போது அடைந்து தலையில கொட்டினாங்க. கொட்டிட்டு இந்த கொட்டுனது யாரு சொல்லு. அப்ப தெய்வம் நினைச்சிருந்தா சொல்லி இருக்க முடியுமா? முடியாதா? ஆனா தெய்வம் அங்க தன் சுயம் சாகும்படியாய், நீ நீ இயேசுவானா தேவகுமாரானா நீ சொல்லு. அப்ப தெய்வம் சொல்லி இருக்க முடியும். சொன்னாருன்னா இருந்திருக்கும். இப்போ நான் என்னதான் அடிக்கிறாங்க, அண்ணன் என்னை கொட்டுறாரு. கொட்டிட்டு நான் யாரு கொட்டுந்து இன்னொரு பாசம் தான் கொட்டினாரு. உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? நறுக்குன்னு கொட்டுவான். கொட்டி இப்ப யாரு கொட்டுன்னு சொல்லு. அப்ப அவரே சொன்ன இன்னொருத்தர் என்ன பண்ணா? அப்படியே கொட்டினே இருப்பான். அதுக்காக ஆண்டவர் சொன்னார்ல, தன்னுடைய சுயம் ஆண்டவர் தெய்வம் அதை அனுமதிக்கல, பிதாவானவரை அனுமதிக்கல. அவர் சிலுவையில் இருந்து இறங்கி வா அப்படின்றாங்க. அப்ப நினைச்சிருந்தா இறங்கி வந்திருக்க முடியும். அவர் சுயத்தை அவன் காட்டல, சுயம் அங்க செத்துப்படு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை சோதனைக்காரன் பிசாசு ஆண்டவர் கொண்டு போறான். நீ தேவனுடைய குமாரனா இந்த கல்லுகளை தெய்வம் செய்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா தெய்வம் அதை செய்யல. அப்போ தெய்வம் இன்னும் அநேக காரியம் சொல்லிட்டே போனா, டைம் ஆயிடுச்சு. இப்போ தெய்வம் அந்த சுயத்தை சாகடித்தார். நல்ல ஒரு நிலத்துல தெய்வம், இந்த பூமியில, நிலம்னா பூமி, இந்த பூமியில நல்ல விதையாய் கோதுமை மணியாய் விழுந்து மடிந்து பலன் தந்தாங்க. அவர் தந்த பலனால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும். அப்போ அவர் நல்ல விதையாய் விதைந்து சாகலனா இன்னைக்கு நீங்க நானும் இங்க உட்காந்து அவர் ஆராதிக்க முடியாது. ஜீவனுள்ள தேவன் சொல்லவே முடியாது. எத்தனையோ நபர்கள் வந்தாங்க, நான் தான் தெய்வம் சொன்னாங்க. என்னை 2-3 நாள் கல்லறையில் வைங்க, 1 வாரம் வைங்க, 1 மாசம் வைங்க, நான் உயிரோடு எழுந்துப்பேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, டிவில எல்லாம் போன மாசம் நினைக்கிறேன், நான் ஜீவசமாதி அடைய போறேன், எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்தாங்க, நிறைய காசு எல்லாம் கிடைச்சது. டக்குனு என்ன பண்ண முடிவை, வாஸ்து சரியில்லை, நேரம் சரியில்லை, பல்ல சரியா தோணல, இவா நான் கரெக்டா தோன்றேன் இல்ல அப்படி சொன்னவங்களா இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. கூட்டம் சேர்ந்தோடனே அவர் என்னாச்சு, காசு பார்த்தோம் என்னாச்சு, மாத்தினாரு. ஓ இப்ப வேணா, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். தெய்வம் நான் மறிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்துப்பேன் அப்படி சொன்னாரு. சொல்லி அதே மாதிரி 3ஆம் நாள் எழுந்தாரு. இன்னைக்கும் ஜீவனோடு கூட பிதாவின் வலது பாசத்துல பரிந்து பேசுகிறார், நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்து கொண்டிருக்கிறார். செய்வோம். ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கு, சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம். அந்த பாட்டை பாடலாமா? சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தவராய் சீஷராகுவோம்,
Amen, Jesus. நான் சிறுகவும் நீர் பெருகும் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல விதனா அந்த விதை பேசுனா நான் சிறுகவும் Amen. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். சரி, வேகமா ஒரு 4 காரியங்களை நம்ம இந்த பகுதியிலிருந்து பார்த்து முடிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். முதலாவது காரியம், நீங்க நல்ல கோதுமை மணியா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரோஜனமான ஒரு பாத்திரமா நீங்க வாழணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சாவறதுன்னா நம்ம உலகத்துல வாழ்ந்து சாகிறதுல அந்த விதை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதை செய்து முடிக்கிறது தான் சாகிறது. தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் என்ன நோக்கம் வைத்திருக்காரோ அதை செய்து முடிய முதலாவது காரியம் இந்த வசனம் சொல்றது, நீங்க வெறுக்கணும். உங்களை வெறுக்கணும். வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கலாமா வேகமா? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவர் வெறுக்கணும்னு எதை சொல்றாரு? உலகத்தை மாத்திரல, முதலாவது என்னை நான் வெறுக்கணும். உலகத்தை ஈஸியா வெறுத்துடலாம், என்னை நான் வெறுக்கிறது மிகப்பெரிய சவால். அப்போ இன்னைக்கு நான் என்னை வெறுக்கிறேனா? இல்ல எனக்கு எல்லாமே எனக்கு நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் எங்க எழும்புதோ அங்க சுயம்தான் இருக்கும். உலகத்துல இருந்த ஒரு தலைவர் சொன்னாரு, நான் என்றால் உதடு ஒட்டாது, நாம் என்றால் உலகத்தில் இருக்கிறவங்களே தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் அப்படின்னா எனக்குள்ள சுயம் இன்னும் இருக்குன்னு தான் அர்த்தம். நான் இல்ல, நாம் யாரு? நீங்கள நான் இல்ல, நானும் அவரும். தெய்வத்தை பார்த்து சொன்னது ஆண்டவரே, நாம் ஒன்றாயிருக்கிறது. ஆண்டவர் அதானே கத்து தந்தாரு, பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல. அதுதான் நாம சொல்லணும். நாம் ஊழியக்கார பார்த்தோ இல்ல சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல எது சிறந்ததா இருக்குன்னா தெய்வத்தை பார்த்து ஆண்டவரே நாம் ஒன்றாயிருக்கணும். ஆண்டவரே அப்போ ஒன்றாயிருந்தாதான் சுயசாகம் என்ன வெறுக்க முடியும். அதான் வசனம் சொல்லுது, தன்னைத்தான் வெறுக்கணும்னா எதோ இருக்கணும், தன்னைத்தான். இன்னைக்கு நான் என்ன வெறுத்து இருக்கேன்னா, நான் என்ன வெறுத்து இருந்தேன்னா நல்ல விதையா நல்ல கோதுமை மணியா நான் இருக்கேன்னு அர்த்தம். இல்ல நான் என்ன வெறுக்கல, இன்னும் எனக்குள்ள சுயம் இருக்கு. இன்னும் மத்தவங்க எதனா சொன்னாங்கன்னா எனக்குள்ள கோபம் வருது. இன்னும் மத்தவங்க எதனா சொன்னா நான் அழுகிறேன். பிரச்சனை வந்தா நான் அழுகிறேன். யாருன்னா என்ன திட்டாங்கன்னா நான் திருப்பி போய் வஞ்சிக்கிட்டு போறேன். எல்லாமே இன்னைக்கு எல்லா அட்டகாசம் எங்க நடக்குதுன்னா சபைக்குள்ளதான் நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தெய்வத்தின் பிள்ளைகள் மாறி வாழ்ந்தா ரட்சிப்பு எப்பயோ வந்திருக்கும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இந்திய தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவதற்காக எத்தனை கோடி லட்சங்கள் செலவு செய்யணுமோ அதை விட 100 மடங்கு அதிகமா செலவு பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ரட்சிக்கப்படலாம் தேசம். ஏன்னா நம்ம சாட்சியா இல்லை, நம்ம சுய சாகல. ஏன் சபைன்றான், உன் சபைன்றான். சபை யாருடையது? தெய்வத்துடையது. சபை தெய்வத்துடைய, ஊழியம் கர்த்தருடையது. நீ ஏன் ஊழியன்றான், உன் ஊழியன்றான். அந்த பக்கத்து அவரு மீட்டிங் நடத்துறா, இவரு வர மாட்டாரு, இவரு மீட்டிங் நடத்துறா, அவரு வர மாட்டாரு. யாரை நம்ம பிரதிபலிக்கிறோம், யாரை பிரஸ்தாபப்படுத்துறோம்? இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ள உரிமம் இல்லை, விசுவாசிகளுக்குள்ள உரிமம் இல்லை. இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா ஒரு சமாதான ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒரு ஜாதிக்கு கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா ஒரு ஜாதிக்கு தனியா ஒரு சர்ச்சா, இன்னொரு ஜாதிக்கு தனியா. இன்னைக்கு தெய்வம் எப்படி மகிமைப்படும்? நீ எப்படி கோதுமை மணியா இருக்க? நீ சத்த விதியாதான் இருங்க. நீங்க ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த ஒரு பரிசுத்தமுள்ள இடத்துல, இந்த ரட்சிப்பின் இடத்துல ஆண்டவர் வைத்திருக்காங்க. நீங்க சந்தோஷப்படுங்க. கோதுமை மணியா நீங்க மாறணும். கோதுமை மணியா நிலத்தில் விழுந்து செத்து அவருக்காக பலன் தரணும் ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்காரு. சில இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை பிரித்து எடுப்பாரு. பிரித்து எடுக்கும் போது தயவு செய்து வந்துருங்க, நல்லது. சில இடத்துல ஆண்டவர் உங்களை சேர்ப்பாரு. சேர்க்கும் போது ஒட்டிங்க, இப்ப முடிச்சுங்க. ஏன்னா தெய்வம் காரணம் இல்லாம யாரோட அனுமதி மாட்டான். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஊழியங்கள் வேற, என் கூட இருந்த ஐக்கியங்கள் வேற, நபர்கள் வேற. இப்போ இருக்க 2 வருஷத்துல ஆண்டவர் இணைக்கிற காரியங்கள் வேற. நீங்க என் கூட ரசிக்கப்படும் போது ஒரு பெரிய கூட்டமா நாங்க ரசிக்கப்பட்ட சபையில சிஸ்டர்லாம் தெரியும். அந்த கூட்டத்துல
நான் ஒரு சர்ச்சில் ஒரு பொறுப்புல இருந்து வேலை செய்தேன். என் கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் என்னையே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அந்த மன நோவை அடைகிற மாதிரி பயங்கரமா என்ன நோவு பண்ணாங்க. எல்லாத்தையும் சகித்து ஆண்டவர் திடீர்னு நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசுறதுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருப்பேன், நியாயத்தை தான் சொல்லியிருப்பேன், அதே அவங்களை கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா அவங்க பண்ணது பயங்கர வேதனையா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றாரு. நிறைய முறை மன்னிப்பு கேட்பேன். நம்ம ஒன்றும் இல்லை, அதான் அவங்களை மன்னிச்சிடுறேன், அதான் ஒன்றும் குமார் அப்படின்னாங்க. ஆனால் நான் போன உடனே போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்து வரதுக்குள்ள டக்குன்னு ஒரு இடத்துல கூடி எல்லாரும் சேர்ந்து குமார் வந்து அழுதான், குமார் வந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கை கூட்டி பயங்கரமா சிரிப்பாங்க. அதெல்லாம் கடந்து வந்தேன். அவ்வளோ பாடுகள் வந்தது. ஆனா இன்னைக்கு நான் தெய்வத்தை சாத்தியா சொல்ல முடியும், அவங்கள விட ஊழியத்துல என்ன மேல ஆண்டவர் அறியும்படியாய் சில ஊர்கள்ல சில தேசங்கள்ல ஆண்டவர் அறியும்படி ஆண்டவர் என் கூட ரசிக்கப்பட்ட அவங்களால தான் நான் ரசிக்கப்பட்டேன் சிலர். ஆனா ஆண்டவர் வந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த பகுதியில அப்படியே சபைக்கு வருவேன் போவேன், சர்ச்சைக்கு வருவேன் போவேன், அப்படிதான் தெரியும். இந்த ஏரியா விட்டு வெளியே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து ஒட்டகபாளையத்துல ராஜ்குமார் எல்லாருக்கும் நிறைய ஊழியக்காரங்க ராஜ்குமார்லாம் தெரியாது. நீ அநேகருக்கு ஆண்டவர் தெரிய முடியாது. ஏன்னா அந்த பாதையில் தான் நான் சகித்தேன், என்னை நான் வெறுக்கும் போதுதான். இரண்டாவது காரியம் 26வது வசனம் வாசிங்களேன். ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். 26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை யோவான் 12ஆம் அதிகாரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இப்போ இந்த ஏற்கனவே நம்ம இந்த வெறுக்க வேண்டும் இந்த இதுல காரியத்துல நம்ம யோசிப்பு குறித்து நம்ம பார்க்கணும். யோசிப்பு என்ன பண்றாரு, குழியில தூக்கி அந்த சகோதரால தான் அந்த நிலைமைக்கு வந்தாரு. அப்போ அந்த சகோதரர்கள் முன்பாக நிற்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. இவன் வந்து நம்மளை பழி வாங்க வேணாம் அப்படி கலக்கத்தோடு நிக்கிறாங்க. அப்போ சொல்றாரு, நீ கலக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படி. ஏன்னா அவர் தன்னை வெறுத்துட்டாரு. தெய்வம் தான், தெய்வம் என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் வைத்திருக்காரு. யோசிப்பு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இன்னைக்கு சிலர் மனம் அடிவாக்குறாங்க, சிலர் வந்து நம்மளை அவமானப்படுத்துறாங்க, சிலர் நம்ம கண்ணீர் சிந்த வைக்கிறாங்க, சிலர் நம்ம வந்து பரியாசம் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, அவங்களையும் ரசிக்க முடியாது. ஆண்டவர் செய்யறாங்க. சகித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு அவர்களே ரசிப்பார். இங்க பாத்தீங்கன்னா பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. அப்போ பின்பற்ற வேண்டும் அப்படின்னா இங்க ஒரு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்ற என்னை பின்பற்ற கடவுள். ரெண்டாவது, நீ நல்ல ஒரு கோதுமை மணியா இருந்தனா என்னை பின்பற்ற வேண்டும். என்னைனா யார சொல்றாருங்க? என்னைன்றது யார கொடுக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது அப்படின்னு பார்த்தாலும் என்னைன்றது வார்த்தையை குறிக்குது. இயேசு என்னவா இருக்காரு? புதிய ஏற்பாட்டுல இயேசு வார்த்தையா இருக்காரு. அப்போ யாரெல்லாம் வார்த்தையை பின்பற்றாங்களோ, வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ, வார்த்தைக்காக யாரெல்லாம் ஜீவனை கொடுக்குறாங்களோ, வார்த்தைக்காக யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்க நல்ல கோதுமை மணியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். மூன்றாவது காரியம், வேகமான போறேன். மூன்றாவது காரியம் அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அடுத்த பகுதி வாசிங்களேன். என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனே இருப்பார். மூன்றாவது, நான் எங்கே இருக்கணும்? நான் ஆண்டவர், நான் வார்த்தை எங்க இருக்கோ அங்கதான் ஊழியக்காரன். ஆண்டவர் எங்க இருக்காரோ அங்கதான் ஊழியக்காரன். ஆண்டவர் இல்லாத இடத்துல நீ என்னதான் டீ ஆத்துனாலும் அது பேசாதான், அதுல அது கடையில ஆத்துற டீ மாதிரி தான் இருக்கும். அப்போ மூன்றாவது காரியம், தெய்வம் எங்க இருக்காரோ அங்கதான் ஊழியக்காரங்க வேலை. சும்மா வந்து அவரை நான் திருப்தி பத்துறேன், இவரை திருப்தி பத்துறேன், அவரை என்ன தப்பா நினைப்பாரு, இவரு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ நல்லவனா இருந்தனா சிலருக்கு நீ கெட்டவனா இருந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீ சிலருக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிலருக்கு பலருக்கு நல்லவரா இருந்தாலும் சிலருக்கு கெட்டவரா தான் இருக்கும். அது மாற்றவே முடியாது, எல்லாரும் திருப்தி பண்ண முடியாது.
அப்போ நாம எப்போ நம்முடைய வாழ்க்கை எப்போ பிரயோஜனமா இருக்குன்னா, தெய்வம் எங்க இருக்காரோ, வார்த்தை எங்க இருக்கோ, வார்த்தை எங்க மகிமைப்படுறாங்க, வார்த்தை எங்க கனப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல, அந்த சபையில, நான் இன்னும் ஆழமா போய் சொல்றேன், அந்த சபையில அந்த கூட்டத்துல நீங்க இருந்தாதான் நல்ல விதையா நீங்க மாறுங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இல்லன்னா சொல்றேன், அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இல்ல அப்படின்னா ஆத்துமாக்காக நான் பேசி கொண்டிருக்கேன். சபையில வந்து கூட்டத்தை சேர்த்து இல்ல, அது முக்கியமே கிடையாது. இங்க வர காணிக்கையை விட அதிகமா போட்டுதான் எல்லாம் செலவு பண்றோம். ஊழியங்கள்ல கொடுக்குற காணிக்கையை விட அதிகமா போட்டுதான் செலவு பண்றோம். காணிக்காகவோ பணத்துக்காகவோ யாரும் ஊழியம் செய்யல. ஆத்துமா ரட்சிக்கப்படணும். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி தெய்வத்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அவன் மரிக்கும் போது கிறிஸ்துக்குள்ள மரிக்கணும். அந்த பாரத்தோடு பேசணும். எங்க கனப்படுத்துறாங்களோ, வார்த்தை எங்க மகிமைப்படுறாங்க, எங்க தெய்வம் இருக்காரோ அங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை போயிடணுமா? எந்த இடமா இருக்கலாம், எவ்வளவு தூரமா இருக்கலாம், எத்தனை பஸ் பிடிச்சி பிளைட் பிடிச்சி போனாலும் தெய்வம் எங்க இருக்காரோ அங்க அந்த இடத்துல உங்களை இணைத்துக்கொள்ளும். தெய்வம் எங்க மகிமைப்படுறோம் அந்த இடத்துல உங்களை இணைத்துக்கொள்ளும். மூன்றாவது காரியம், நான் எங்க இருக்கணும் அங்கே தெய்வம். நான்காவது பாத்தீங்கன்னா 27வது வசனம் வாசிக்கல. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் இன்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இப்பொழுது என் ஆத்துமா கலங்குது. எதுக்காக கலங்குது? அவர் மரிக்க போறாரு, அதுக்காக அவருடைய ஆத்மா கலங்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவனும். ஆண்டவரே, இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதுக்காக தான் பூமிக்கு அனுப்பிருக்கீங்க, இது வந்து என்னை விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேனா? அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இதற்காகவே. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் இதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ நல்ல ஒரு கோதுமை மணி நிலத்தில் இருந்து சாகிறதுக்காக தான் வந்திருக்கு. ஆண்டவர் உங்களை எதுக்காக அழைத்திருக்காங்க? உங்களை சுவிசேஷகராக அழைத்திருக்கலாம், இல்ல போதகராக அழைத்திருக்கலாம், தீர்க்கதரிசியா அழைத்திருக்கலாம், இல்ல அப்போஸ்தலராக அழைத்திருக்கலாம், இல்ல சாதாரண விசுவாசியா அழைத்திருக்கலாம். எதற்காக அழைத்தார்களோ அந்த அழைப்புல உண்மையா முடிவு பெறுதான் நீங்க இருக்கிறது தான் நல்ல விதைக்கிறேன். அதை விட்டுட்டு ஆண்டவர் வந்து என்ன வந்து சுவிசேஷகராக அழைச்சி நான் தச்சு ஆரம்பிச்சு போதகரா மாறினு வச்சுங்களேன், 1 வாரம் 2 வாரம் கூட்டம் வரும். அதுக்கப்புறம் நானே என் மனைவியே 2-3 பிள்ளைங்களை தான் கை தட்டின்னு கடைசி வரைக்கும் ஆளு வரும். ஆண்டவர் என்ன எதற்காக அழைத்தாரோ, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் மாறுவாரா? மாற மாட்டார், மாறுவார். அதே வசனம் மேல போய் படிச்சீங்கன்னா தெரியும், அவர் புனிதருக்கு புனிதரும் மாறுவார். தெய்வம் எங்க மாற மாட்டார்? மாறுவாரு. அதே சமயத்துல மாற மாட்டார். எங்க மாற மாட்டாரு? அவர் அழைப்பும் கிருபையும் மாறாது. அழைத்த அழைப்பும் கிருபையும் மாறாது. நிறைய விஷயம். அப்போ எதற்காக அழைத்தாரோ அதுல நிலைத்திருக்கும் போது நல்ல ஒரு கோதுமை மணியாய் இங்க மாற முடியும். சரி, இந்த உலகத்துல ஜீவன் உள்ள சாட்சியா ஒரு இன்னொரு 10 நிமிஷம் கோதுமை மணியாய் வாழ்ந்து மடிந்த ஜீவனுள்ள சாட்சிகளை முன்பாக வைத்து நான் வந்து முடிக்க போறேன். நீங்க எல்லாருக்கும் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், டிஜி ராக்லன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுல இருந்து நம்ம தேசத்துக்கு வந்து நம்ம தேச சிவகாசி பகுதியில ஊழியம் செய்தார். அவர் பாத்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்யும் போது தெருவா அலைஞ்சார். அவருக்கு வீடு இல்லை, தெருவுல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல திண்ணை இருக்கும், இப்பயே இருக்கு, சில இடத்துல இருக்கு. திண்ணில தான் படுத்துக்குவோம். எல்லாரும் தூங்கிட்ட பிறகு திண்ணில படுத்து தூங்குவாங்க. அப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, இயேசு உங்களை நேசிக்கிறார் டாக்ஸ் கொடுக்கும் போது, அப்போ அவர் இயேசு நேசிக்கிறார் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லும் போது யாரும் ஏத்துக்கல. அப்போ என்ன சொன்னாங்க, ஊர் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கிறிஸ்தவ இந்த மனுஷனோட கூட வேற ஜாதி கூட நீங்க எந்த சம்மதம் வைத்துக் கூடாது, வேற பிற மதத்தை பிற ஆட்களை நீங்க சம்மதம் வைத்துக் கூடாது. அப்படி வச்சீங்கன்னா என்னன்னா உங்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்மதம் இல்லை, அவங்க அடிப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்ப இவர் அந்த ஊர்ல ஊழியம் செய்யும் போது ஒரு தெரு வழியா வராரு. வரும்பொழுது பயங்கர டயர்டா என்ன பண்றாரு, சோர்ந்து போய் எங்கன்னா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அப்படியே தெருவோரமா நடந்து வரும்போது ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா வீட்டுல இருந்து வெளில வரும்போது அவங்க கூப்பிட்டு, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு. அவங்க வந்து தண்ணி கேட்டு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா கொடுக்க கூடாது, ஏன்னா ஊர் சட்டம். அப்போ அவர் நிலைமையை பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு, அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காருக்காக, ஐயா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்பு கேழ்வரகுலாம் நிறைய கிராமத்துல
அப்போ எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கிராமத்துல கூழ் அதிகமா இருக்கும், டெய்லி காசு வாங்க. கூழை கரைச்சி என்ன பண்ணிருக்காங்க, இது கொஞ்சம் குடிங்க சம்புல கொடுத்துருக்காங்க. அப்போ நீ எதனா பாத்திரம் இருந்தா வாங்கி ஊத்திக்கோ, நான் இதை கொடுக்க முடியாது, கொடுத்தா இன்னும் என்ன என்ன தண்டனை கொடுப்பாங்க, என்னை பகைப்பாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்க. அப்போ அவர்கிட்ட எந்த பாத்திரமும் இல்லை. சரி கையை நீட்டின உடனே கையில ஊத்துறாங்களா, அதை வாங்கி குடிக்க அவருக்கு இல்லை. ஏன்னா அவரு ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்ல தான் சாப்பிட்டவர். ஸ்பூனு முழுக்கரண்டில் வச்சு சாப்பிட்ட பணக்காரருக்கு இல்லை. தெய்வத்துக்காக தெய்வம் சொன்னார்னு ஒரே காரணத்துக்காக இங்க வந்து அப்போ கையில ஊத்துறாங்களா, குடிக்க முடியாம மேலதான் ஊத்துச்சு. உங்களால அவங்களே எப்படியோ சொல்லி பாக்குறாங்க, முடியல. என்னாச்சு, சரிம்மா ஒரு நிமிஷம் என்னன்னு தலையில இருந்து தொப்பியை கட்டி கூழ் வாங்கி ஓரமா உட்காந்து குடிச்சுதான் சொன்ன சுவிசேஷம் தான் இன்னைக்கு அந்த பகுதி ரசிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஊழியம் செய்த ஒரு நபர். இன்னொரு நபரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். கார்டுவெல் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், இங்கிலாந்து தேசத்துல வாழ்ந்தவர். தன்னுடைய தகப்பன் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், கோடீஸ்வரன். அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீ இந்திய தேசத்துக்கு போ அப்படின்னு. இந்திய தேசத்துக்கு அவர் வந்தாரு, சென்னை பட்டணத்துக்கு தான் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய மொழிய தமிழ் மொழியை கத்துக்கிட்டு திராவிட இலக்கணத்தை அவர் எழுதினார். எழுதிட்டு அங்க ஊழியம் செய்திருக்கும் போது அவருக்கு ஒரு செய்தி வருது, இடையான்குடின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சோர்ந்து போயிருக்காங்க, அவங்கள பலப்படுத்தணும் அப்படின்னு. உடனே இந்த இடத்துல அப்போ வண்டி வசதி எல்லாம் கிடையாது, 1800 சொல்றாங்க. அப்போ சென்னையில இருந்து இடையான்குடிக்கு 700 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. கால்நடையா நடந்து போயிட்டு அந்த ஊருக்கு சேரும்போது கால்லாம் அப்படியே பலமா வெட்டி விட்டா அடக்க முடியல. 700 கிலோமீட்டர், இங்க இருந்து 1 கிலோமீட்டர் சர்ச்சுக்கு வரதுக்கு இன்னைக்கு மூக்கால எடுக்கணும் இல்ல. 700 கிலோமீட்டர் நடந்து வந்து அவரும் அவருடைய மனைவி வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்திருக்காங்க. ஊழியம் செய்து அவரு நோய்வாய்ப்பட்டிருக்காரு. அவருக்கு டிபி வியாதி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. வந்து அவங்க பையன் இங்கிலாந்துல படிச்சுட்டு இருக்க டாக்டரா இருக்காரு. அவர் சொல்றாரு, அப்பா நீங்க கிளம்பி வந்துருங்க, போதும் இந்திய தேசத்துக்காக நீங்க ஊழியம் செய்தது போதும், நீங்க உடம்பு சரியில்லை, நீங்க நல்லா இருக்கணும், கிளம்பி வாங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஆண்டவர் கோதுமை மணியா அனுப்பியிருக்காரு. கோதுமை நான் இங்கதான் விழுந்து கடைசி வரைக்கும் போல இடத்துல வாழ்ந்தாரு, அநேகர் உருவாக்கினாரு, மடிந்தாரு. மூன்றாவது ஒரு நபர் ஜான் விக்லி அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தை தன்னுடைய மொழியில தன்னுடைய ஜனங்களுக்காக மொழிபெயர்த்தார். மொழிபெயர்க்கும் போது அப்போ ஒரு சட்டம் இருந்தது, லத்தீன் மொழியை தவிர வேற யாரும் படிக்க முடியாது. போப்பாண்டவர் அந்த மேல் நிலத்தார் மட்டும்தான் படிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணாங்க, எப்படியாவது என் ஜனங்கள் படித்தாங்கன்னு மொழிபெயர்க்க ஆரம்பிச்சோடனே அவர் பலமுறை கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. அவர் தொடர்ந்து தப்பிச்சு அது மொழிபெயர்த்து கொண்டே இருக்க ஒரு நாள் அவரை கொலை செய்து அவர் இறந்துட்டார். இறந்து முடிச்சோன்னா 14 வருஷம் கழிச்சு ஒரு போப் ஆட்சிக்கு வந்தார். வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட அவர் சடலத்தை மீண்டும் அதை எலும்பை தோண்டி ஒரு செக்குல போட்டு அரைச்சி கூழாக்கி அதை தண்ணியில கலந்து கீழே ஊத்தினார். எப்படி வந்து வேதத்தை நாங்க தான் படிக்கணும், எப்படி மதத்துக்கு கொடுக்க முடியும்? பல முறை அவர் தடை செய்தாங்க. ஆனா என் ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் கோதுமை மணியாய் மத்தவங்களை பத்தி தான் பேசுறேன், என்னை பத்தி நான் சொல்லல. இதனால் முன்னாடி உங்களுக்கு தெரியும், என் தகப்பன் மரண தருவாய் இருந்தார். ஒரு நாள் கரெக்டா வெள்ளிக்கிழமை நாங்கள் அவரை வந்து அட்மிட் பண்ணும்போது அவர் நல்லதா இருந்தாரு. அப்புறம் கிடையாது ஒரு 2-3 நாள் ஆன உடனே அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. அப்போ வெள்ளிக்கிழமை அட்மிட் பண்ணோம், சனிக்கிழமை போச்சு, நல்லதான் பேசினாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து மீட்டிங் இருந்தது. நான் வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாரு, ஃபிக்ஸ் வந்துடுச்சு, பேச்சு மூச்சு இல்லை, ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அப்படியே மாடியிலே செவத்து மேலே சாஞ்சிட்டு, அண்ணவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு என்ன பண்ண தெரியல. டக்குன்னு அண்ணன் ஃபோன் பண்ணாரா, நான் அவருக்கு பண்ணா தெரியல, வேற யார்த்தையுமே சொல்லல. அப்போ அண்ணன் பேசுனா நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு போக முடியல. அப்போ வந்து அண்ணன் ஒரு வார்த்தை கிடையாது, ப்ரேயர் இருக்காப்பா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஆனால் அப்பாவுடைய ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேண்ணே,
என் அப்பா அவர் பார்த்துப்பாரு சொல்லிட்டு தான் அந்த ஊழியம் நடந்தது. அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட என் தகப்பன் மரண தருவாயில இருக்காங்க அந்த முக சுழிச்சலோ இல்ல கண்ணீரோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணது தெரியும். அண்ணன் கூட இருந்தாரு. சந்தோஷமா தேவனை ஆராதிக்க. ஏன்னா நாம எந்த அளவுக்கு நம்ம சாகடிக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு சுயம் சாகுதோ, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெறுக்கிறோமோ, தெய்வம் தான் மேலே எப்போ நினைக்கிறோமோ அப்ப தெய்வம் உயர்த்துறோம். அநேகருக்கு அந்த நாள் ஆசீர்வாதம் வந்து அது தொடர்ந்து சனிக்கிழமை நம்ம ஊழியத்துக்கு போனோம். வெள்ளிக்கிழமை நானும் அப்பா பார்க்க போகணும். அப்பயும் அப்பா பேசல, அப்படியே தலையாடிட்டு ஒரு மாதிரி ஐசியூல இருந்து வந்துட்டாரு. அப்போ அண்ணன் ரொம்ப நேரம் யோசிச்சுனே அண்ணன் அப்பாவே பார்த்துட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வெளில வரும்போது தான் சொல்றாரு, நான் எப்படிப்பா ஊழியத்துக்கு நான் வந்துடுவேன், நான் லீவ் போட்டேன். அப்போ அவர் கேட்டாரு, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கும்போது, அப்பா அந்த நிலைமையில இருக்காரு, நான் நீ ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னீங்களே அதை நினச்சி எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, திரும்ப ஏற்கனவே சொன்னேன், அப்பாவை ஆண்டவர் பார்த்துப்பாரு, அப்பாவோட ஊழியத்தை நாம செய்யணும். அது முடிஞ்சுது. வெள்ளிக்கிழமை போன வியாழக்கிழமை அவர் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாங்க. காலையில இருந்து வெயிட் பண்ணோம், வரல. அப்ப என்னாச்சு, இங்க கூட்டத்துக்கு வரணும். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல, டிஸ்சார்ஜ் பண்ணவே இல்லை. அப்போ அண்ணன் ஃபோன் பண்ணாருப்பா வந்துடுவீங்களா அப்படின்னு. அண்ணா வந்துடுவேண்ணே, இந்த மாதிரி லேட் ஆகுது, அதை தம்பிங்களாம் பார்த்துக்கிட்டோம், ஊழியம் தான் முக்கியம், கடந்து வந்தேன். கிளம்பும் போது எங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா அப்பா நான் கிளம்பிட்டேம்மா இல்லையா? இன்னும் கிளம்பல அப்படின்னு ஒரு மாதிரி மூச்சலாச்சு. அவங்களுக்கு ஒரு பையனா நாங்கள் இருந்து வேலையை செய்யணும், ஆனால் எனக்கு என் தெய்வத்துடைய ஊழியக்காரனா நாங்கள் அப்போ நான் கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு இங்கே அதனால தான் சிஸ்டர் கூட போயிட்டாங்க பாதியிலே. அப்போது எனக்கு நான் அண்ணிட்ட நான் இருக்கணும், ஆனால் என்னால் வர முடியாது, எல்லா ரைட்ஸுமே இருக்கு எனக்கு. நான் சொன்னால் அவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது. போப்பா நான் பார்த்துக்கிறேன், பல வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, என் தெய்வம் என்னை நம்பி கொடுத்துருக்காரு. அவரு கொடுக்கல, அவர் மூலியமா தெய்வம் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை நான் செய்யணும், என் வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு எல்லாம் முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போனாங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியல. வீட்டுக்கு போகும்போது 12:30 மணி, எல்லாம் தூங்கிட்டாங்க. வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியா ஜன்னலை திறந்து இருட்டா இருந்தது. ஒரு லைட் மட்டும் சின்ன லைட் போனார், முகத்தை மட்டும் இருட்டில் பார்த்துட்டு அப்படியே அழுது கொண்டே மேலே ஏறினேன். எதுக்கு நான் சொல்றேன், நான் ரொம்ப யோகியா பண்ணிட்டேன்ல. நாம கிறிஸ்துவுக்காக மறிக்கலன்னு வச்சுங்களேன், நாம மறிக்கலன்னா தெய்வம் மன்னிக்கப்பட முடியாது. இந்த விதைக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை வைத்திருக்காரு. இந்த ஒரு விதை பல ஆயிரம் கோதுமையை உருவாக்கும், பல லட்சம் கோதுமைகளை உருவாக்கும். இந்த விதைக்குள்ளே உள்ள காரியத்தை வைத்திருக்க உனக்குள்ள வைத்திருக்க மாட்டாரா? உனக்குள்ள எப்பேற்பட்ட உன்னை கொண்டு அநேகரை உருவாக்க முடியாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். நீங்க நான் சாட்சியா சொல்ல முடியும், என் வீட்டில் இருக்க நகைகள், செயின், மோதிரம், இது கம்பல், மணியுடைய தாலி தவிர மற்ற எல்லாமே ஊழியத்துக்காக தான் நாங்கள் பேங்க்ல வச்சிருக்கோம். நான் சுயத்துக்காக வைக்கல. அநேக நாள் என் பிள்ளைகள் ஸ்நாக்ஸ் எதனா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. நான் என்ன பண்ண வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். காலையிலேருந்து சாப்பிட்ருப்போம், இல்லாத போதுமானு இருக்கும். இருந்தாலும் பசங்க கேட்டுட்டு பார்க்கறதுலாம் கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது சில நேரங்களில் நான் இருமா அப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த எப்படி எஸ்கேப் ஆகணும் போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அப்புறம் பிள்ளைங்க மறந்துடும். சில நேரத்தில் மனைவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், நான் கூட்டு போகிறேன் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து வந்துடுவாங்க. இல்லை வேறு எதனா கைவைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா கொஞ்சம் காசு தான் இருக்கும், அந்த பைசா ஊழியத்துக்கு தான் தேவைப்படும். அந்த காசை நான் செலவு பண்ணிட்டுனா ஊழியத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படிதான் பார்க்குறாரு. நல்ல கோதுமை மணியா அவருக்காக செத்து மடிய முடியா, நீங்க மடிந்தாதான் மிகுந்த பலன் என்னன்னா ஆத்துமாரோட ஒரு இடத்துல எழுந்து நிற்போமா இருக்கிற இடத்துல. இன்னைக்கு நான் ஏன் என்னோட சாட்சியை சொன்னா, நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்லாம் இல்லை. நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட சாட்சிகளா இருக்கேன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். என்னைக்கு நான் தவறுனா இதை நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. நீங்க கேட்பீங்கிறதுக்காக நான் தவறக்கூடாததுக்காக தான் சாட்சிகளா உங்கள் முன்பாக இதை வைத்திருக்கேன்.
நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீங்களே நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நாம சாகலன்னு வச்சுக்கலாம், நம்முடைய சுயம் சாகல, நம்மை விட்டு கொடுக்கலன்னா ஆண்டவரால் பயன்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு பிரயோஜனமா நாம இருக்க முடியாது. செத்த விதையா தான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கோதுமை மணியாய் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரே கோதுமை மணியாய் இந்த நிலத்துல ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டுல, இந்திய தேசத்துல, சென்னை பட்டணத்துல விழுந்ததுனால தான் அந்த விதையாய் விழுந்ததுனால தான் நாங்க எழுப்பி இருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை கொண்டு அநேகரை உருவாக்க முடியாதவரே, இன்னைக்கு எங்களை கொண்டு அநேகரை உருவாக்க முடியாதவரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க சத்த விதியா இருந்த ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு ஜீவனை அனுப்புங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையினால ஜீவன் உருவாகட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால ஆண்டவரே ஜீவன் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் ஜீவனா இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே. நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜீவனுள்ளவராய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே. உமக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. உமக்காக வாழ்ந்தது ஆண்டவரே போதும் நான் நினைக்க கூடாது. எங்களுக்காக வாழணும்னு நினைக்க கூடாது ஆண்டவரே. உமக்காக தான் வாழணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. சர்ச்சுக்கு போயிட்டு இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு இவ்வளவு படிச்சுட்டேன்னு நினைக்க கூடாது ஆண்டவரே. இன்னும் நாங்க உங்களை தேடுறோம் ஆண்டவரே. இன்னும் உமக்காக வாழணும் ஆண்டவரே. இன்னும் உமக்காக சாதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக கோதுமை மணியாய் செத்து மடியணும் ஆண்டவரே. வாழ்வு இயேசுவே, சாவு லாபமே. வாழ்வு இயேசுவே, சாவு லாபமே. ஆபத்திலும் நான் சிறுகவுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவுமே. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு